வெள்ளியங்கிரி வந்திருக்கோங்க. ரொம்ப நாளாக ஆசை வெள்ளியங்கிரி ஏறணும்னு. நம்ம கோபால் போன வருஷம் ஏறிட்டான். வாங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம். கோபாலா, தண்ணி 1 லிட்டர் தான்டா இருக்கு. போதும். இல்லனா எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் வாங்கிக்கலாமாடா? மச்சா, மேல ஊட்டு இருக்குடா. சும்மா தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும்டா. நீ கவலைப்படாத. சாமி, மலை வெறும் கால்ல ஏறலாம்னு சொன்னியடா. எல்லாரும் ஷூ போட்டு தான்டா ஏறாங்க. அங்க பாருடா, உட்லண்ட்ஸ் ட்ரெக்கிங் ஷூலாம் போட்டுட்டு ஏறான். பாட்டில் தண்ணி காலி. ஊற்றுக்கு இன்னொரு மலை ஏறணும்னு சொல்ற. வா கடைக்கு போய் தண்ணி வாங்கலாம். சில்லறை காசு எடு பாக்கலாம் இருந்து. அண்ணா, ஒரு கப் தண்ணி எவ்வளோண்ணா? 50 ரூபாப்பா. எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொன்னானேரா. கேட்டையா? ஊற்று தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும்னு சொன்னியடா. இங்க போலியோ சொல்லு மருந்து மாதிரி வருது. உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா பண்ணிட்டே போ. 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏற போயிட்டே இருக்கு. நம்மக்கிட்ட தண்ணி வேற இல்லை. நீங்கள் வெள்ளியங்கிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது 5 லிட்டர் தண்ணி குறைஞ்சது எடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு தரிசனம். என்னதான் நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் இந்த மலைக்கு நீங்கள் நடந்து தான் வந்தாகணும். நீங்கள் வெள்ளியங்கிரி வர ஐடியா இருந்தா இந்த மாதிரி ஏற்கனவே போனவங்களை நம்பி மட்டும் வந்துடாதீங்க. 5 லிட்டர் தண்ணி, டார்ச் லைட்டு, ஸ்நாக்ஸ், பிரெட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க மறக்காம. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஏஐ வீடியோ வேற என்ன நெக்ஸ்ட் வேணும்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்களே ஒரு ஏஐ மங்கி விளாகிங் வீடியோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து எப்படி நம்ம கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட கூகுளோட VO3 மாடலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் இந்த 6 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிஷியலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஓனாக வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஓனாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஏஐ வீடியோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த எங்கே இப்போ அந்த 2 மங்கி வந்து இருக்குது, ஸோ அதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் அந்த 2 மங்கியோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ அதுக்கு நான் கொடுத்துருக்க நேமு, ஸோ இதெல்லாம் வச்சு நான் ஒரு சின்னதாக அந்த 2 கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஒரு சீனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒரு டைலாக்கும் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சீனில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த மங்கி வந்து எக்ஸாக்டாக என்ன டைலாக் பேசணும், ஸோ அதையும் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன் தங்கிலீஷில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் ஒரு 10 சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைலாக்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இனிஷியல் ப்ராம்ப்ட். ஸோ இது வந்து நம்மளே பண்ணது தான் கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கும். ஸோ ஏஐ வந்து நீங்கள் இந்த இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து பண்ண வச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ ஹியூமரஸாக வந்து தராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து வரலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மங்கி இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், மங்கி இமேஜ். ஸோ நீங்கள் வந்து ChatGPT வந்து வந்துடுங்க. ஸோ வந்துட்டு ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நானே தான் வந்து ரைட் பண்ணேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டும் வந்து நான் அந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல ChatGPTயில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் தரும். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் வந்து ChatGPTயில் இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு லைனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஜென்ரேட் த இமேஜ் இன் 16:9 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது அந்த ரேஷியோவில் இல்லை, இருந்தாலும் அது கொடுக்கறது நல்லது. ஏன்னா அது கொடுக்கலன்னா சில நேரம் நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் மோடில் வந்து கொடுத்துரும் இமேஜ். ஸோ நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் யூடியூப் வீடியோலாம் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த ரேஷியோவில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி மேலே வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரேட் மங்கி இமேஜ். ஸோ இதே நான் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இமேஜ் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணல, ஸோ அதுக்கான ஒரு டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ChatGPTலேருந்து வாங்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வர முடியும் நம்ம வீடியோவில். ஓகேவா? ஸோ இப்போ நான் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ChatGPTயில். ஸோ அதை எப்படி நீங்கள் பண்ணலான்னா ஸோ ஆட் ஃபோட்டோஸ்ன்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இமேஜை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த ப்ராம்ப்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ChatGPT நம்மளுக்கு டீட்டெயில் அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவை. ஸோ இந்த ரிஃபைன்ட் இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டீட்டெயில் அப்பியரன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப தேவை. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இந்த தேர்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணணும் ப்ராம்ப்ட். இப்போ எல்லா சீன்ஸுக்கும் நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ChatGPTலே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராம்ப்ட்லாம் எல்லா சீன்ஸுக்கும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ணியிருக்க அந்த ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு ஸோ ChatGPTல வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் அந்த சேட்டுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து என்ன ஸ்டோரி ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சில சீன்ஸுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன், கேமரா ஆங்கிள் எல்லாமே வந்து சொல்லும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ கேர் பண்ண தேவையில்ல. ஸோ கீழே வந்துட்டு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து கெட் பண்ணணும். அப்போ வந்து கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம்னா, நவ் ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ VO3 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நீங்கள் வந்து நம்ம இனிஷியல் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து இந்த சீன் 1ஓட அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு, ஸோ நவ் ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ VO3 வீடியோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சீன் 1ஓட அந்த டிஸ்கிரிப்ஷனை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனா அந்த லொக்கேஷன் இல்லை பேக்ரவுண்ட் எதனா வேணும்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வெள்ளையங்கிரி என்ட்ரன்ஸ் முன்னாடி இந்த மங்கீஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிவ் மீ த ப்ராம்ப்ட் இன் பேரா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன தரணும்னா, யூஸ் த பிலோ ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் டு ஹேவ் தெம் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஆல் த சீன்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, இங்கே மேலே நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்படியே நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு சீனோட அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து இப்போ நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு சீனுக்கான ப்ராம்ப்ட். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதே ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த நவ் ஐ வாண்ட் டு கிரியேட் VO3 வீடியோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சீனுக்கும் நீங்கள் அப்படியே தான். செகண்ட் சீனோட அந்த பர்டிகுலர் இனிஷியல் ப்ராம்ப்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சீனுக்கும் வந்து சேமாக தான் வரும். ஸோ யூஸ் த பிலோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சீனுக்கான ப்ராம்ப்ட்டும் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஒரு சீனுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணுறத எதனா ஒரு நோட் பேடில் போட்டு சேவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நான் இந்த இடத்துல பாருங்கள், எல்லாத்தையும் வந்து தனித்தனி சீனாக வந்து நான் வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நவ் ஜென்ரேட் த ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் ஆல் த சீன்ஸ் இன் ChatGPT. ஸோ இந்த 4th ஸ்டெப்பும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ராம்ப்டில் இருக்க அந்த இங்கிலீஷ் டைலாக்ஸ் எல்லாமே வந்து தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டைலாக் ஒரு சீனுக்கும் வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம இனிஷியல் ப்ராம்ப்டில் கொடுத்த மாதிரி ஸோ அதே தங்கிலீஷ் டைலாக் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம தமிழில் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து VO3லேருந்து அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகி வரும்போது தமிழில் அது வரும்போது அப்போ தான் நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த தமிழில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கிவ் மீ தி தமிழ் டைலாக்ஸ் ஃபார் த இங்கிலீஷ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ இந்த டைலாக் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணால் அது வந்து கரஸ்பாண்டிங் தமிழ் டைலாக் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஏன்னா 2, 3 மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் அது கிரியேட் பண்ணி கொடுக்குறதுல. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கான வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தனியாக போட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் இங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தனித்தனி வேர்டுக்கு கூட நான் வந்து தமிழில் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மெயில் டைலாக்லேயே வந்து மெர்ஜ் பண்ணிவிடுங்க. ஸோ மெர்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ தனியாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களா? ஸோ ஒரு சீனுக்கான அந்த ப்ராம்ப்ட் வந்து ஸோ அந்த இடத்துல அந்த தங்கிலீஷ் டைலாக்கு பதில் கரெக்டான இந்த தமிழ் டைலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து சில நேரம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சில நேரம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது கேப்ஷன்ஸ்லாம் வரும், சப்டைட்டில்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த சாம்பிள் ப்ராம்ப்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலில் இதையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 5th ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ சேஞ்ச் த டயலாக் டு தமிழ். ஸோ இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது. என்னன்னா ஜென்ரேட் த வீடியோ இன் VO3. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ VO3க்கு வந்து வந்துருங்க. ஓகேவா? ஸோ VO3னா என்ன? ஸோ அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னா, ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ VO3 எப்படி நீங்கள் செட்டப் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் VO3 செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ VPN வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா VO3 வீடியோ இல்லாமல் VO2 வீடியோ தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு தான் வந்து கிரெடிட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும் VO3 வீடியோ. ஸோ எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலான்னா, இங்கே நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்களா ப்ராம்ப்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹாவர் பண்ணும்போது தெரியும். ஜென்ரேட் வித் VO3ன்னு போட்டிருக்கோம். ஸோ இது சில நேரம் VO2ன்னு போட்டிருந்தா நீங்கள் VPN ஆன் பண்ணலன்னு அர்த்தம். ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். ஸோ இட் டேக்ஸ் 1 to 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். இப்போலாம் சில நேரம் நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது ஜென்ரேட் ஆகிறதுக்கு. சில நேரம் 10 மினிட்ஸ்லாம் கூட எடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 6th ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரேட் த வீடியோ இன் VO3. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன AI ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.